நம்ம தொடர்ச்சியாக ராஜாக்கள் என்கின்ற காரியத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு பகுதியாக ராஜாக்களுடைய வஸ்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஏசாயா 52 அதிகாரம் 1 ஏசாயா 52:1 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எழும்பு எழும்பு சீயோனை, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. கர்த்தர் இந்த வசனத்தினூடாக நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த நாளே கர்த்தர் சுத்தமானால் நேரம் அனுமதித்தால் 2 வஸ்திரங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று இந்த அலங்கார வஸ்திரங்கள், இன்னொன்று துதியின் உடையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் முதலாவது இந்த அலங்கார வஸ்திரங்களை தான் அதிகமாக எடுக்க விரும்புகிறேன். இங்கே ஆண்டவர் சோத்ராம் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நல்ல அலங்கார வஸ்திரம் நம்ம வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல, மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில அலங்காரங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வஸ்திரம் என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு அலங்காரமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சில சமயத்திலே நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல அலங்காரமான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரும்போது நம்ம கேட்போம், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், பிறந்த நாளா, கல்யாண வீடா என்றெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம். ஏனென்றால் ஏதோ ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷம் அதிலே வெளிப்படுகிறது. அப்போ அந்த வஸ்திரம் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலேயும் ஒரு அலங்காரம் என்பது இருக்க வேண்டும். குறிப்பாக அலங்கார வஸ்திரம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாத்ராகம புஸ்தகம் 28 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களையும் 40வது வசனத்தையும் வாசிக்கலாம். மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக, செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்கள் உண்டாகும் பொருட்டு சொல்லுவாயாக. மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடை கச்சையுமே போதும். 40ஆம் வசனம். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கத்தக்கதான பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவ ஜனங்களாகிய நமக்கு அலங்காரம் வேண்டும். இந்த அலங்கார வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டுமா? மகிமையும் அலங்காரமாக இருக்க வேண்டும்.
அந்த வஸ்திரத்தை உடுத்தும் போது அவன் பரிசுத்தப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு அது தகுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் எல்லா நிலைகளிலேயும் நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்கின்றதான இந்த வஸ்திரம் நம்ம வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவாய் இருக்க வேண்டும். இங்கே நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்திலே 28:4 மார்பதக்கம் அவனுக்கு இருக்க வேண்டும். இது ஆசிரியப்பு கூடாரம் பாடம் படிக்கும் போது நல்ல விவரமாக பார்க்கலாம். சிம்பிளா பற்றி சொல்லுது, அத்தனை மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பக்குவம் அவனுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக எல்லா தரப்பான மக்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். சோத்திரம். அதே சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்படியாக அவனுக்கு சில ஏப்போத்து கொடுக்கப்படுகிறது. தேவன் பேசுவார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல ஒரு அங்கிய தேவன் தருவார். முழுவதும் அவன் கவர் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். சோத்திரம். விசித்திரமான உள்சட்டை அவனுக்கு இருக்க வேண்டும். கட்டாயம் எல்லா தேவ ஜனங்களும் சோத்திரம் நம்முடைய இன்னர் கார்மெண்ட்ஸை பயன்படுத்த வேண்டும். சோத்திரம். திரும்ப சொல்லணும், நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும் கட்டாயம் இன்னர் கார்மெண்ட்ஸ் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். உள்ளாடைகளை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அது மிக அவசியமான ஒன்றாக வேதம் பல இடங்களில் தெளிவாக சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுடைய நெற்றியிலே சோத்திரம், அவன் தலையிலே ஒரு பாகை, சோத்திரம், அவன் நெற்றியிலே ஒரு பட்டம் இருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி. அவனுடைய அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். சோத்திரம். வாழ்க்கை கட்டப்பட்டதான ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமம் உள்ளதாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சேர்த்ததுதான் இந்த ஆசாரிய வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. சோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம், நாம் தேவ சமூகத்திலே சோத்திரம் நல்ல மகிமையும் அலங்காரமான வஸ்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தேவ ஜனங்கள் பரிசுத்த வாழ்க்கை எல்லா நிலைகளையும் காத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம். நாம் தேவனை ஆராதிக்க வருகிறோம். சங்கீதம் 29:2 நாம் வாசிக்கும் போது 29:2 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளும் போது பரிசுத்த அலங்காரம் நம்மில் வெளிப்பட வேண்டும். உண்மையிலே நமக்கு தெரியும், நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான். நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்தபடினால் நாம் பாவிகள். பாவம் செய்ததனால் அல்ல, நம்ம மோசமான தவறுகள் பொல்லாத காரியங்கள் ஒன்றும் செய்திருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பாவிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிப்படுத்தல் 1 வாசிக்கும் போது பாவங்கள் அற நம்மை கழுகி நம்மை ராஜாக்களாக ஆசாரிகளாக தேவன் மாற்றி இருக்கிறார். அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவங்களை நீக்கி அல்லது பாவங்கள் அற நம்மை அழகாக சுத்திகரித்ததானே ஒரு தேவன் உண்டு. ஆனால் இதுக்கு அவசியம் என்னவென்றால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வந்ததானே எந்த பாவமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பாவியாக இருக்கட்டும், சோத்ரா. சில சமயத்தில் நான் ஊழியராக இருக்கிறதாலே சில மக்களுடைய வாழ்க்கைகளை ஓரளவுக்கு தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையின் துவக்கமும் அல்லது துவக்க காலத்துக்கு முன்னையும் கடைசியில் அவங்க முடிக்கும் போது எவ்வளவு சிறந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட பாவிகள் ஜனங்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார், சிலர் குடும்பத்தார் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை கூட தேசு கிருபையாக தன்னுடைய புண்ணிய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் அந்த புண்ணிய இரத்தத்தினாலே நான் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனம் நம்மை சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவருடைய உபதேசம் நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க வசனத்தை கேட்க 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 அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து உங்க வாழ்க்கையில இருக்குதான தீமைகளை அது நீக்கி கொண்டே இருக்கும். ஏனென்றால் நான் சொன்ன வசனம், இந்த உபதேசம் உங்களை சுத்திகரிக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்முடைய எத்தனையோ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சோத்ரம் கடந்த காலங்களை பார்க்கும்போது வசனங்களை கேட்டு 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 சோத்ரம் சில என்ற சொல்லியிருக்காங்க, உங்க சபைக்கு வந்ததுல என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சில மாற்றங்களை தேவன் தந்திருக்கிறார். வசனங்களை கேட்க 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 வாழ்க்கையில் மாற்றங்கள் கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். சோத்ரா. புறஜாதியாக பலி பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்போ அந்த பரிசுத்தமாகுதல் என்கின்றதான ஒரு வேலையை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ளே நடப்பித்து கொண்டிருக்கிறார். சோத்ராம். ஏனென்றால் பரிசுத்தமாகுதல் ஒரு நிலையோடு நின்று விடுகிற காரியம் அல்ல. வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிக்கிறோம். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவன் தான் பரிசுத்தமாயாச்சே, அப்புறம் என்ன? அப்படியெல்லாம் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தம் என்ற நிலையிலே நாம் போவதற்கு தேவன் அதிகமான கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையிலே பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லுகிறோமே, இந்த பரிசுத்த அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவை? சோத்ரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. சோத்ரம். நம்ம தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தியும் தேவனை தரிசிப்பது இல்லையே. சோத்ரம். அப்போ தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இயேசு மத்திய வானத்திலே வரப்போகிறார். நாம் அவரை முகமுகமாய் தரிசிப்போம், அவரை எதிர்நோக்க போகிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோத்ரம், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ தேவன் நம்மை அழகாக ரசிவார், பரிசுத்தமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கும் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நீர் வருவீர், நீர் வரும்போது உமக்கு ஒப்பாக நாங்கள் இருப்போம், உம்மை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அதனால நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன், என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன். சோத்ரா. ஏனென்றால் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது, உன்னை நீயே சுத்தவானாக காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமாக்குற தேவன். உண்மை, நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும். சோத்ரம். நம்ம வாழ்க்கை தேவன் கழுகி நம்மை சுத்தம் பண்ணுவார்.
ஆனால் கழுகப்பட்ட நாம் சோத்திரம் திரும்பவும் போய் என்ன செய்யக்கூடாது, சேத்துல விடப்படாது. இது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியணும், நான் அங்கே போகக்கூடாது, நான் இங்கே நிற்கக்கூடாது, இந்த கூட்டுக்கு நான் போகக்கூடாது. ஏனென்றால் இப்படி போனால் என் வாழ்க்கையிலே தவறு வருவதுக்கு வாய்ப்புண்டு. சில இடங்களுக்கு போகும்போது எனக்கு சில பிரச்சனைகள் வருவதுக்கு வாய்ப்புண்டு. சில நபர்களை பார்க்கும்போது எனக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. அப்போ நான் பார்க்கக்கூடாது. சோத்ரம், உன் கண்களுக்கு கலிகம் போட வேண்டும். இப்படிலாம் தேவ வசனம் நமக்கு கிடைச்சுக்கிறது, ஆலோசனை சொல்லு. ஏனென்றால் உன்னை நீயே சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தமாகுதல் என்கின்றதான அந்த விலையேறப்பட்ட அனுபவம் வர வேண்டும். தேவனை தரிசிக்கக்கூடியதான பரிசுத்தம் இருக்க வேண்டும். சோத்ரா, இந்த பரிசுத்தமாகுதல் அல்லது இந்த பரிசுத்தமாக்கப்பட்டதான அந்த நிலை நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கை உடையவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். தாமதமாயிராமல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து ஊறி. இந்த பூதங்கள் சொன்ன என்னது? பேய் பிசாசு பூதமா? எலிமெண்ட்ஸ். சோதரம் ஆங்கிலத்தை பார்த்தா எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கும். சரியா? சோத்திரம், இந்த உலகத்தை நிறைய கிரகங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான். சரியா? சோத்திரம், பூதங்கள் சொன்னால் ஏதோ பூதம் வருதுன்னு நினச்சிடக்கூடாது. சரி, வாசிங்க. பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போ. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை வரக்கூடாது, பிழை வரக்கூடாது, சமாதானமாய் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் எபேசியர் 5 பவுலும் சொல்லுகிறார். கரை, திரை, பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் உள்ளதான ஒரு தேவ ஜனமாக மகிமை அடைந்தவர்களாக அவருக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டும். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாவங்கள் நம்ம வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுத்து போடும். பாவம் நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை கெடுத்து போடும். ஆகையினால் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரி பேசி போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆண்டவரே ஆமென் தோத்திரன்னு வந்து உன்னை நீயே சுத்தவனாய் காத்துக்கொள்ள வேண்டும். உன்னை யாரும் கையை பிடிச்சி நீ இதை செய்யாத அதை செய் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். சில சமயத்தில் யோசிப்பாங்க, பழத்தை பறித்து சாப்பிடும்போது ஆண்டவர் வந்து தடுத்துருக்கலாமே, உனக்கு ஃப்ரீவில் தந்திருக்கார், உனக்கு சுயாதீனம் தந்திருக்கிறார், நீ என்னவும் செய்யுன்னு சொல்லி விடுகிறார். எனக்கு தெரியணும், என் தேவன் என்னை ரட்சித்தார், சிலுவையின் பாடுகளின் மூலமாகத்தான் என்னை ரட்சித்தார், ரத்தம் சிந்தி என்னை சம்பாதித்திருக்கிறார். நான் அதுக்கு அறிந்தவனாக மரியாதையாக வாழணும். எனக்கு தெரியணும். எப்படியும் ஜீவிக்கிறான்னு சொன்னால் பரிசுத்த ஜீவம் நஷ்டப்பட்டு போகும். உன்னை நீயே வஞ்சிக்காதிருப்பாயாக.
உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளாதே. சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாம் மன்னிப்பார், எப்பவும் மன்னிப்பார். உண்மைதான் மன்னிக்கிற தேவன், உண்மைதான் மன்னிக்கிற தேவன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 10:29. காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பார்க்கணும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான். சோத்திரம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், சுத்தமாக்கி இருக்கிறார், எல்லாம் உண்மை. நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். சோத்திரம். என்னை பரிசுத்தம் செய்ததான பரிசுத்தம் பண்ணும்படியாக அவருடைய இரத்தம், புது உடன்படிக்கையின் இரத்தம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். அந்த இரத்தத்தை நான் அசுத்தம் என்று எண்ணி என் வாழ்க்கையில மனம் போல நான் வாழ்வேன்னு சொன்னா ரொம்ப சிக்கல் பாருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அது இந்த இடத்துல இப்படிப்பட்ட இடத்துல சொல்லும். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவது நல்ல ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எப்பவும் தேவன் கிருபை தருவாராக. சரி, பரிசுத்த வாழ்க்கை மட்டுமல்ல நம்மகிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. சோத்ராம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7:1. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். அதுக்கு அந்த கோர்ஸ் ஃபினிஷ். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாருல, என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றார். ஐ ஹவ் ஃபினிஷ் மை கோர்ஸ். ஒரு கோர்ஸை நான் படிச்சதை முடிச்சாச்சு. ஸ்தோத்திரம். படிச்சு நான் என்ன செஞ்சாச்சு? முடிச்சாச்சு. அதே போலதான் பரிசுத்தம் என்கின்ற நிலையில் ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்தத்திலே நாம் பூரணராக மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தவான் தான். இரத்தத்தால் கழுகப்பட்ட உடனே நாம் பரிசுத்தவான் தான். எபேசியரிலே நாம் வாசிக்கும் போது தேவன் சபையிலே என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டுக்கு அவர் சபையிலே சிலரை மெய்ப்பராக, போதகராக, தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். அவங்க பரிசுத்தவான்கள் தான். ஆனா அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கட்டாயம் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுல நிறைய பூரணங்களை குறித்து நாம் படிக்கிறோம். பரிசுத்தத்தின் பூரணம் நம்மில் இருக்க வேண்டும். இன்னும் நாம் பரிசுத்தமாக வேண்டியது இல்லை என்கின்ற நிலைக்கு கரெக்டா வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு மாதிரி தான் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சொல்வார், என்னில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அவரை விசாரித்து தானே பிலாத்து சொல்லுகிறார், இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. விசாரித்தவர்கள் சொல்லுகிறார், இவர்களுக்கு ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. பேதுரு அழகா சொல்ல, குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தேவன் என்னை மீட்டெடுத்து என்னை பரிசுத்தவனாக மாற்றி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தான் என் வாழ்க்கையின் அலங்காரமாயிருக்கும். மகிமையிலே வித்தியாசம் உண்டு என்று படிக்கிறோம். சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திர மகிமை வேற. பரிசுத்தத்தை வைத்துதான் இந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பரிசுத்தம் உடையவளாய் இருக்க வேண்டும். நல்ல தேவ மகிமை உடையவளாய் இருக்க வேண்டும். எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ, சோத்ரம், ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம் என்று படிக்கிறோம். பரிசுத்தம் தான் தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம். நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருப்போம் என்று சொன்னார். பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரமாணமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
சோத்ரம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் பண்ணுகிறார். இதிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே அசூசி இல்லாமல் பரிசுத்தம் இருக்க வேண்டும். சோத்திரம். பவுல் இந்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க. ஆவியில் உண்டான எல்லா அசூசியும், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும், ஆவியில் எந்த ஒரு அசூசி வரக்கூடாது. ஆவியில தான் சிந்தனை, யோசனை, நினைவுகள் எல்லாமே என்ன செய்கிறது, இருக்கிறது. சோத்ரம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதை தெளிவா புரிவதற்கு மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2:15. ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு அல்லது புருஷனுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப புரியுதா? ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசுஸ்தி நீங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த அர்த்தம் புரியுதா? நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும். ஒருவனும் தன் இள வயதினோ அல்லது முதிர் வயதினோ மனைவிக்கோ புருஷனுக்கோ துரோகம் பண்ணக்கூடாது. இது எங்க வருதா? உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சோத்திரம். தேவையில்லாத சிந்திக்கிறது அதெல்லாம் இருக்கு பாருங்க, அதாங்க பிரச்சனை. இது நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நாம் பூரணத்துக்கு நேராக, பரிசுத்தத்தில் பூரணத்துக்கு நேராக கடந்து போகிற ஜனங்கள் என்கின்ற உணர்வு எப்போது நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ சமூகத்தை நம்மை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய மாம்சத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவியிலும் வருகிறதான அசூசிகள் நீங்க நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் சோத்ரம் பூரணமான பரிசுத்தமுடையவர்களாய் காணப்படுவதற்கு தேவன் அதிகமான கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக இந்த அலங்காரத்துக்குள்ளே 149ஆம் சங்கீதம், 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்த அலங்காரம் என்று படிக்கிறோம். அதே போல இன்னொரு அலங்காரம், சாந்த குணம் நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு நல்ல சாந்தம் உடையவர். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சாந்த குணம் உடையவர்களாய் இருக்க தேவன் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். இயேசு சொன்னார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல சாந்த குணம் எப்பவும் காணப்பட வேண்டும். 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். நல்ல சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நல்ல சமாதானமான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும். சிலருக்கு சமாதானமே இல்லை, வாழ்க்கை எவ்வளோ பாடுபடுகிறார்கள். சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் ரட்சிப்பினால் அலங்கரிக்க கூடியவராக இருக்கிறார்.
நல்ல சாந்த குணம் இருப்பதாக. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. பிலிப்பியரை சொல்றார்ல, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேர் என்ன உட்பட, இந்த மனுஷன் ரொம்ப அமைதியான மனுஷன், நல்ல சாந்தமான மனுஷன், எந்த வம்பு துப்புக்கும் வரமாட்டாரு, இப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு சாட்சி நமக்கு இருந்தா எவ்வளவு மேன்மையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை சமாதானத்திலே தேவன் நடத்துகிறார், மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருப்பார். சோத்திரம். சாந்தமான ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், சங்கீதக்காரன் சொன்னார், பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் அவரை உயர்த்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. செப்ப கர்த்தரை உயர்த்துவார். நம்ம சாந்தமா இருக்க வேண்டும். பேதுரு இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. என்னது? சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருப்பதாக. நம்முடைய இருதயத்தை நல்ல குணம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது சாந்தம் இருக்க வேண்டும், அமைதல் இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் நல்ல அமைதியா வாழ பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விரும்புவது ஏசாயா 32ல், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் அமைதியாய் குடியிருக்கும் இடங்களிலும் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் சமாதானமான இடத்துல, அமைதியான இடத்துல அவங்க வாழ்க்கை இருக்கணும் என்று விரும்புகிறார். தேவ ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறதுல தேவையில்லாத சத்தம் வெளியே கேட்கவே கூடாது. அவர் சத்தமிட மாட்டார், அவர் கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படுவது இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையிலே சோத்திரம், நம்ம வாழ்க்கையில் கூக்குரல் வரலாமா? சங்கீதத்தை வாசிக்கிறோம், 144 சங்கீதத்தில், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் சொல்லும் போது எங்கள் வீதியில் கூக்குரல் இராது. நல்ல சமாதானமாக நல்ல அமைதியா இருங்க. இப்படி ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்குன்னே வெளியே தெரியப்படாது. சிலது அமைதியா இருந்து வேண்டாத வேலைன்னு செய்யும், அது வேற. சரியா? அப்படி அப்படியெல்லாம் சிலது இருக்கு, அமைதியா போன மாதிரி இருக்கும், பிறகு யோசிப்போம் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் தெளிவாய் நம்ம என்ன செய்கிறார்? காண்கிறார். சோத்ரா. கர்த்தர் நம்மை பார்க்கும்போது சோத்ரா, கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கா? அக்கினி ஜுவாலியா தான் இருக்கு. அக்கினி ஜுவாலையிலே அவர் பார்க்கும்போது எல்லாம் எரிஞ்சிடும். வைக்கோல், மரம், புல் எல்லாம் எரிஞ்சிடும். தெரிய வேண்டும், கர்த்தர் அக்கினி ஜுவாலியான கண்கள் உடையவர். சூத்திரம். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் போது தெரிய வேண்டும், அந்த கண்ணில் மாட்டினா பிரச்சனை தான். அதே சமயத்தில் நல்ல பிரதிபலனும் அந்த கண்கள் வெளிப்படும். ஏனென்றால் தன்னுடைய வல்லமை அவர்களுக்காக தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோத்ரம். கர்த்தர் கிருபை செய்வாராக. சரி, நான் விஷயத்துக்குள்ள வர, நம்ம வாழ்க்கையில் நல்ல அமைதி இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும். சாந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்டதான நல்ல ஒரு வாழ்க்கை எப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சோத்ரம். இன்னொரு அலங்காரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:9. ஞானம் தலைக்கு அலங்காரம். போதும். ஞானம் தலைக்கு அலங்காரம். ஞானம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஞானத்தின் விளைவிடம் எங்கே? ஞானத்தை கண்டுபிடிப்பவன் யார்? ஞானத்தை நோக்கி சத்தமாய் கூப்பிடுகிறோம். சோத்ரா. ஆனால் ஞானம் என்று சொல்லுவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவரே தேவனால் நமக்கு ஞானமானார். ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால்
அந்த ஞானம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம தலைக்கு ஒரு அலங்காரமா இருக்கும். நம்ம தலையை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, நல்ல ஒரு அலங்காரமான ஒரு மனுஷன் வரான் பாருங்க. தலை தான் எல்லாத்துக்கும் விசேஷம். நம்ம வாழ்க்கையில நல்ல ஞானம் இருக்க வேண்டும். இன்னொன்று, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். மோசே யோசுவா மேல் கரங்களை வைத்ததினாலே, உபாகம புத்தகம் கடைசி அதிகாரத்தை படிக்கலாம், யோசுவாவின் மேல் கைகளை வைத்ததினாலே அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டால். சில தேவ மனிதர்கள் உண்மையில் கரங்களை வைத்து விசேஷமா ஜெபிக்கிற நேரங்களில் ஞானம் இறங்கி வரும், தேவ ஞானம் வரும். இயேசு சொன்னார், யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் இடத்தில் கேட்க கடவன், ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு தேவன், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதாய் இருக்கும், இணக்கமுள்ளதாய் இருக்கும். சோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பெரிய ஒரு பரிசுத்த ஞானம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் நம்ம வாழ்க்கையில் நல்ல அலங்காரத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏசாயா 11 வாசிக்கிறோம், ஞானத்தையும் உணர்வை அருளுகிற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிற ஆவியானவர் தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும் போது ஞானத்தின் ஆவியினாலே தேவன் அழகா நம்ம நிரப்பி கொண்டிருப்பார். சோத்திரம். ஞானம் இல்லையா? ரொம்ப ஈஸி. சோத்திரம். ரொம்ப ஈஸின்னு சொல்றது ஒன்றும் இல்லை. இந்த வேதத்தை கொஞ்சம் வாசிங்க. சோத்ரம். இந்த வேதம் பேதையை ஞானியாக மாற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானியா உன மாத்திரும். ஸோ பேதங்க ஒன்றும் தெரியாதுங்க. பைபிளை வாசிங்களேன், நல்லா இந்த பைபிளை வாசி பாருங்களேன். இந்த வசனங்கள் அப்போ ஞானம் நமக்குள்ள வரும்போது, அந்த ஞானத்தின் ஆவியினால் நம்ம நிரப்பப்படும் போது விசேஷமானதை மாறுவோம். நம்ம தலையை பார்த்தாலே தெரியும், அந்த ஆள் வராரா, நல்ல ஞானம் வெளிப்படும், நல்ல அலங்காரமாய் அது காணப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலையும் கவனிக்கணும். நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணாலே ஞானம் வந்துடும். சோத்திரம். ஞானம் கிடைக்கும். இந்த வேதத்தை நீங்க நல்லா வாசி பாருங்க, ஞானம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியை கேளுங்க, ஞானம் கிடைக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஞானம் கிடைக்கும். ஞானம் அலங்காரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். இன்னொன்று, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2:10 இல்லையா? நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். பவுல் சிஸ்டர்ஸுக்கு நிறைய சொல்வார். அதுக்கு முந்தின வசனம் புருஷர்களுக்கு நம்மளையும் சேர்த்து தான் சொல்றாரு. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை உயர்த்தும் போது இந்த கரம் எப்படி இருக்குதா? பரிசுத்தமான கரங்கள். பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நம்ம செய்கிறோம், ஜெபம் பண்ண வேண்டும். சோத்திரம். புருஷர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்றாரு, எனக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. கோபம் இல்லாமல், தர்க்கம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோபத்தை நெகிழ்ந்து விடு, உக்கிரத்தை விட்டு விடு. கோபம் வேண்டாம். ஒருவேளை மிஞ்சி கோபம் வருதுன்னு வச்சுடுவோமே,
மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடக்கிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. சோத்திரம். கோபத்தை விட்டுவிடும். அடுத்து சகோதரிகள் பக்கத்தில் சொல்லும்போது, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். பவுல் அதை அழகா சொல்வாரு, நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகட்டும் என்று சொல்லுவார். நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகட்டும். நற்கிரிகள் எப்போவும் நம்ம செய்யும் போது அது நமக்கு ஒரு அலங்காரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு உதவி பண்றது, ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுறது, அதான் நற்கிரியை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கொண்டு வந்து வெளியேறப்பட்ட கலகம் இல்லாத நலதம் என்கிறதான பரிமள தடை இயேசுவின் பாதத்தை உடைச்சா. எல்லாரும் கேட்கணும், என்னத்துக்கு இந்த வீண் செலவு, என்னத்துக்கு இந்த வீண் செலவு? இயேசு சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பலரும் சொல்லுவாங்க இது வேஸ்ட், இது வீண், இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இயேசு சொல்லுகிறார், சோத்திரம், இவள் நற்கிரியை செய்கிறாள். நீங்க கர்த்தருக்காக செஞ்சாலும் சரி, பாவப்பட்டவன் கஷ்டப்படுறவன் எத்தனை பேர் இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு முன்னால வந்து சில உதவியை கேட்கிறவங்க இருக்கிறான். முடிந்த வரைக்கும், திரும்பவும் சொல்கிறேன், முடிந்த வரைக்கும் மனம் கோணாமலும் முகம் கோணாமலும் அவர்களுக்கு நற்கிரியை செய்வோம் என்று சொன்னால், உனக்கு நற்கிரியை செய்ய தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அது நிமித்தமாக உனக்கு பெரிய வெகுமதியை பரலோகத்தின் தேவன் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கவனிக்க வேண்டும், தான தர்மம் பண்ணுவதுக்கு மறக்காதீங்கன்னு சொல்றாரு. சோத்ரு. நம்ம சேரிட்டி சண்டே வரும்போது மாத்திரம் அல்ல, தான தர்மம் பண்ணுவதுக்கு மறக்காதீங்க. இயேசு அழகா சொல்கிறார், மத்தேயு 25 அழகா சொல்றார், வலது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எதுக்கு? பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு தந்தீங்க. ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், எனக்கு ட்ரெஸ் தந்தீங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. ஜனங்க கேட்குறேன், ஆண்டவரே எப்போ நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தந்தோம், எப்போ ட்ரெஸ் தந்தோம்? இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் நற்கிரியை. குருடனுக்கு முன்னால தடுக்கல்லை போடாதே. ஸ்தோத்திரம். இவனுக்கு எதை செய்யறியோ அதை எனக்கு செய்யுதுன்னு ஆண்டவர் பிடிப்பார். சரிதானா? இந்த சிறியவனுக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கு செஞ்ச. குருடனுக்கு முன்னாலே சோத்திரம் தடுக்கல்ல போடாதே. முதியவனுக்கு முன்னாலே சோத்திரம் மோசமா பேசாதே. இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன்னா அது யாருக்கு செஞ்சோ அது எனக்கு செஞ்சேன்னு அவர் பிடிச்சிடுவார். அப்போ நம்ம நற்கிரியை செய்யும் போது நான் நம்புகிறேன், நேரடியாகவே கர்த்தருக்கு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன், சொல்லுங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கணுமா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கணுமா? 4 ஏழையை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது கொடு. அவன் குடிக்காரங்க, அவன் குடிச்சிட்டு போறான். ரோட்டில் இருக்கிற சிலர் வந்து சில ஏழைகள் வந்து நம்ம இதில் தான் சட்டம் பேசும். அவன் குடிக்காரன், அவன் அதை செய்கிறான், இதை செய்கிறான், அப்படி அவன் பாவம். உன் முன்னால் வந்து கை நீட்டுறான், என் முன்னால் வந்து கை நீட்டுறான். இது தெரியாண்டாமா? அவன் ஏழை, அவன் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப தருவார். இவன் தரமாட்டான், இவன் வாங்கிட்டு போயிடுவான். அவர் திரும்ப தருவார். பாருங்க, நம்ம வாழ்க்கையை நல்லா கவனிக்கணும். முடிந்த வரைக்கும் நற்கிரிகளை செய்வோமாக, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோமாக, திரும்ப செய்யாதவர்களுக்கு செய்வோமாக. ஏசு அழகா சொல்ற, ஒருத்தன் விருந்து கூப்பிட்டா நீ போ, சோத்திரம். ஆனா அவன் திரும்ப உன்னை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவான்? கணக்கு தீர்த்துருவான். நீ என்ன செஞ்சியோ அதே போல அவனும் செஞ்சிருவான். ஆனால் 4 ஏழையை கூப்பிடு, அவன் திரும்ப உனக்கு செய்ய மாட்டான்.
உனக்கு பரலோகத்தில் வெகுமதி அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்கிறார்கள். தேவ ஜனம், தேவ சபை நற்கிரியினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலே சோதரம் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ தரித்துக்கொள். எருசலேமே, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். பரிசுத்தம் ஒரு அலங்காரம். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் ஒரு அலங்காரம். சாந்த குணம் ஒரு அலங்காரம். ஞானம் ஒரு அலங்காரம். நற்கிரியை ஒரு அலங்காரமாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி அலங்காரத்தோடு தேவ சமூகத்தை வர வேண்டும். எருசலேமே, உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள்வாயாக. தேவ ஜனமே, உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள்வாயாக. இந்த தான தர்மன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். மனசு அப்படி தோணுது. சிலர் ஊரில் இருக்கிற அத்தனை பாவத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. வீட்டில் 1-2 பாவம் இருக்கும். வீட்டில் 1-2 பாவம் இருக்கும். சில வீட்டில் பார்க்கலாம். அதையும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம வீட்டில் உள்ள பாவத்தையும் கொஞ்சம் கவனிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.